இப்போ நம்ம செய்ய போகிறது காராமணி சப்பாத்தி. இதை வேக வச்சு உப்பு போட்டு எடுத்துக்கிட்டேன். மிக்சியில் அரைச்சிட்டு வாங்க சப்பாத்தி செய்யலாம். காராமணியை நல்லா அரைச்சாச்சு, தண்ணி விடாமல் அரைச்சிருக்கேன். இப்போ இதை எடுத்து போட்டு வாங்க பேசிடலாம். கோதுமை மாவு போட்டுக்கலாம். தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். முதல்ல இந்த ஈரத்துலேயே நல்லா பிசைஞ்சிக்கலாம். அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான், மாவு பிசைஞ்சாச்சு. வாங்க திரட்டலாம். சுவையான காராமணி சப்பாத்தி தயார். சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.